ஹலோ அண்ட் வெல்கம் மக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி தான் நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். எது ஒன்று இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சாலுமே கண்டிப்பாக அதுக்கு ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஏன் கண்டுபிடிச்சாங்க, இதை எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, இதை யார் கண்டுபிடிச்சாங்க, இதை எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, இதை கண்டுபிடிச்சதுக்கான ரீசன் என்ன இப்படின்னு சொல்லிட்டு பல சின்ன சின்ன ஸ்டோரிஸ் உள்ளே இருக்கும். அந்த மாதிரியே பைத்தானுக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. ஃபஸ்ட்டு அது என்னன்னு தெரிஞ்சுப்போம். அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான். ஸோ பைத்தானை யார் கண்டுபிடிச்சாங்க? கிடோ வேன் ரூசம். இவர் இதை எதுக்காக கண்டுபிடிச்சாரு? அதுதாங்க அந்த குட்டி ஸ்டோரியே. கிடோ வேன் ரூசம்க்கு சி ரொம்பவே பாப்புலரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்றைக்கும் நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லாங்குவேஜில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் நம்ம கிடோ வேன் ரூசம்க்கு ரொம்பவே பிடிக்கும். ப்ரோக்ராமர்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்டை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து அதை எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிப்பாங்க. வேறு ப்ரோக்ராம்ஸில் கூட யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, சின்ன சின்ன அடிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கிடோ வேன் ரூசம் என்ன நினச்சார் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸுக்கு நம்ம தேவையில்லாமல் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுற நேரத்தில் நம்ம டெவலப்மெண்ட் ப்ராசஸை இன்னும் ஸ்பீடப் பார்க்கலாம். அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வரும்போதே அதுக்குள்ளே இன்பில்ட்டாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து டெவலப்மெண்ட் டைமையும் ஸ்பீடப் பண்ணும். அதுக்காக அவர் கண்டுபிடிச்ச லாங்குவேஜ் தான் பைத்தான். இவர் இதை எந்த வருஷம் கண்டுபிடிச்சாரு? February 1991. பைத்தானோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் என்ன? 0.9.0. அந்த 0.9.0லேருந்து ஆரம்பித்து 1.x, 2.x, இன்னைக்கு 3.x சீரீஸில் வந்து பைத்தான் இருக்குங்க. இந்த இன்னும் சொல்லப்போனால் 2.x சீரீஸ் இருக்கும்போதே 3.x சீரீஸையும் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஏன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, 2.x சீரீஸில் இருந்த சில சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ் டிஃபிகல்ட்டிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் 3.x சீரீஸையும் சைமல்டேனியஸாகவே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் 2020யோட 2.xக்கான சப்போர்ட்டை பைத்தான் ஆர்கனைசேஷன் கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேபிள் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 3.8.2, டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 3.9.0. 3.9.0 டெஸ்டர்ஸ்க்கு இப்பயும் அவைலபிளாக இருக்குது பைத்தானோட அஃபிஷியல் வெப் பேஜில். 3.8.2 இதில் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண நியூ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்ரஸ் ஆப்ரேட்டர், பொசிஷனல் ஒன்லி பேராமீட்டர்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பைத்தான் இது வந்து எங்கே போனாலும், எந்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாலும் கேள்விப்படுற, அதாவது பேசப்படுற ஒரு லாங்குவேஜாகவே இருக்குது. இது ஏன் இவ்வளோ ட்ரெண்டாக இருக்குது, ஏன் பைத்தானை வந்து இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பைத்தான்ற லாங்குவேஜ் ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்குது, ஏன் அதை எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். பைத்தான்ற லாங்குவேஜ் பாப்புலராக இருக்கிறதுக்கான மொதல் ரீசன், அது வந்து டெவலப்மெண்ட் டைமை ரொம்பவே ஸ்பீடப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பைத்தான் ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லி. அதாவது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பைத்தானை ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்க முடியும். மற்ற லாங்குவேஜை கற்றுக்கிற பாதி டைம்லேயே பைத்தானை ஃபுல்லாகவே கற்றுக்க முடியும்னு சொல்லலாம். ஃபுல்லானா ரொம்ப ஃபுல்லாக இல்லைங்க, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு ஈஸியாகவே கற்றுக்க முடியும். ஸோ அதான் பைத்தானோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பைத்தானோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. மற்ற காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜஸ் மாதிரி சின்டாக்ஸ் பைத்தானில் கிடையாது. ரொம்பவே ஈஸியாக, அழகாக இங்கிலீஷில் ஒரு கிளியர் கட் டாக்குமெண்டேஷனோட பைத்தான் வெப்சைட்லேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம தெளிவாக வந்து நம்ம டுட்டோரியலில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் திங், பைத்தான் இது வந்து ட்ரெண்டில் இருக்கிற ஒரு லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற கான்செப்டோட பெரிய டூல் பைத்தான்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பைத்தான் பாப்புலராக இருக்கிறதுக்கான பெரிய ரீசன் என்னென்னா, அதுக்கு இருக்கிற வாஸ்ட் கம்யூனிட்டி. மற்ற லாங்குவேஜ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பைத்தான் அளவுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா, பைத்தான் வந்து நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கே பைத்தானில் ஏதாவது ஒரு டவுட், ஏதாவது ஒரு query அப்படின்னா, ஒரு ஆன்லைன் ஃபாரம்லேயோ ஒரு கம்யூனிட்டி பேஜ்லேயோ போயிட்டு நீங்கள் உங்களோட query போட்டிங்கன்னா அதுக்கான ரிப்ளைஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுவே மற்ற லாங்குவேஜஸ்க்கு வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான், அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்குமான்றது தெரியாது. பட் பைத்தானுக்கு ரிசோர்ஸஸ் ரொம்பவே அதிகம். அதே மாதிரியே ப்ரீ ரிட்டன் கோட்ஸ் எல்லாமே நிறைய ரெபாசிட்டரிஸில் ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸில், அதாவது அப்கமிங் கான்செப்ட்ஸில் பைத்தான் தாங்க கிங்காக இருக்குது. ஸோ அதனால தான் பைத்தானை நிறைய பேர் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸும் பைத்தான் தெரிஞ்ச டெவலப்பர்ஸை ஹையர் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பைத்தானை எப்படி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இப்போது உங்களோட ஃபேவரட் ப்ரௌசரை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னோடது கூகுள் க்ரோம். இதில் python.org இதான் வந்து பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட். இதுக்குள்ளே போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேப்ஸ் இருக்கும். அபவுட், டவுன்லோட்ஸ், டாக்குமெண்டேஷன். அஃப்கோர்ஸ் நான் சொன்ன டாக்குமெண்டேஷன் பேஜ் இதான். இங்கே தான் பைத்தானோட டாக்குமெண்டேஷன் கிளியர் கட் எக்ஸாம்பிள்ஸோட தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த டவுன்லோட்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா வெர்ஷன்ஸுமே இருக்கும். பட் நம்ம பார்க்க போகிறது 3.8.2 இதுதாங்க லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ ஜஸ்ட் போயிட்டு நீங்கள் இந்த பைத்தான் 3.8.2 கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு பைத்தான் டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியே வச்சுருக்கேன். ஸோ நான் டவுன்லோட் பண்ண போகிறதில்ல, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் மட்டும் தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். உங்கள் டவுன்லோட் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அங்கே போயிடுங்க. போயிட்டு அந்த செட்டப் ஃபைலை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதும் இன்ஸ்டால் பைத்தான் 3.8.2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வரும். அந்த ப்ராம்ப்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் இருக்கும், இன்ஸ்டாலும் கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன். ஸோ நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன். ஸோ யாராக இருந்தாலும் சரி, கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ நான் கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுனே சொல்லித்தரேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக் பாக்ஸஸ் இருக்கும், எல்லாமே செக் பண்ணியிருக்கும். அது எதையுமே நீங்கள் கேன்சல் பண்ண வேணாம். அது எல்லாத்தையுமே அப்படியே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணதும் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் சில செக் பாக்ஸஸ் எம்டியாக இருக்கும். இது எதுக்கு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ், இது எதுக்கு அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் மல்டிபிள் யூசர்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே பைத்தான் அவைலபிளாக இருக்கிறதுக்கு தான் இந்த இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ். அதுக்கப்புறம் ஆட் பைத்தான் டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். இன்கேஸ் நீங்கள் உங்கள் பைத்தான் ஸ்கிரிப்டை ஃபியூச்சரில் கமெண்ட் ப்ராம்ப்டில் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து விண்டோஸோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் ஆட் ஆகிருக்கணும். ஸோ அதையும் இந்த ப்ராம்ப்டே பார்த்துக்கும். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் டவுன்லோட் டீபக்கிங் சிம்பிள்ஸ் அண்ட் டவுன்லோட் டீபக் பைனரி. இந்த 2 ஆப்ஷனும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த லாங்குவேஜில் கோடு இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்குமே எரர்ன்றது வரும், அது காமன். ஸோ அந்த எரரை டீபக் பண்ணுறதுக்கு டீபக் பண்ணால் நம்மளால் ரொம்ப ஈஸியாகவே அந்த எரரை சால்வ் பண்ண முடியும். அதாவது எங்கே அந்த எரர் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷனையும் நம்மளால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு சில டூல்ஸ் தேவை. அதுதான் இந்த டீபக்கிங் சிம்பிள்ஸ் அண்ட் டீபக் பைனரி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தாலே போதும், பைத்தான் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் சிஸ்டமில் எதுவுமே தேவையில்லை. நார்மல் சிஸ்டம் இருந்தாலே போதும், பைத்தான் கண்டிப்பாக உங்கள் சிஸ்டமில் ரன் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால நான் இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணல. நான் ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பைத்தான் உங்கள் சிஸ்டமில் நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அதை செக் பண்ணுறது எப்படின்னா, விண்டோஸ் ஆர் கொடுத்து சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அது உங்களை பைத்தான் இன்டர்பிரேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போகணும். ஸோ என்னோட கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் ஆகிருக்க வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.8.1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பைத்தான் ஒழுங்காக ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு சாம்பிள் கோட் ரன் பண்ணுறேன். எல்லாருமே பண்ணுற மாதிரி நானும் ஃபஸ்ட் ஹலோ வேர்ல்டு தாங்க பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டு. ஸோ பிரிண்ட் ஆகிடுச்சு. பைத்தான் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இதை கமெண்ட் ப்ராம்ப்டில் தான் பண்ணணுமா அப்படின்றதுனால இல்லை. ஸோ பைத்தானை நம்ம எதெல்லாம் டைப் பண்ண முடியும், நம்ம ஸ்கிரிப்ட்ஸை எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பைத்தான் கூட எதெல்லாம் டைப் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நிறையவே வழி இருக்குங்க. ஒன்று ஐடிஇ, இன்னொன்று வந்து கோட் எடிட்டர். அதுக்கப்புறம் பைத்தான் அவங்களே நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுக்குற ஐடிஎல்இ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்லாருமே பிகினர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ஐடிஎல்இ ரொம்பவே பெஸ்ட்டுங்க. அது ஏன்றதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அதுக்குள்ளே போனீங்க, அதாவது ஐடிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பைத்தானில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையவே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐடியை யூஸ் பண்ண முடியாத இடத்துல உங்களால் அந்த ஃபங்க்ஷனை ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. ஏன்னா ஐடியில் நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் அதுவே ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாமே காட்டிடும். ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி பழகிட்டா உங்களால் ஃப்யூச்சரில் சப்போஸ் ஐடி யூஸ் பண்ண முடியாத இடத்துல இன்கேஸ் ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களால் அந்த இடத்துல எந்த ஃபங்க்ஷன்ஸுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். எல்லாத்துக்குமே நீங்கள் போய் நெட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போதே அவங்க கொடுக்குற ஐடிஎல்இயில் பண்ணுறது ஃபார் பெட்டர். ஸோ இந்த ஐடிஎல்இயை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் விண்டோஸ் கிளிக் பண்ணி ஐடிஎல்இன்னு டைப் பண்ணிங்கன்னா ஐடிஎல்இ பைத்தான் 3.8 64 பிட் அது இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணதும்
ஒரு ஒயிட் கலர் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 ஆரோஸ் போட்டு இருக்கும். என்னடா இது வெறும் ஒரு பேஜ் மாதிரி, நம்ம ஆல்ரெடி கமெண்ட் ப்ராம்ப்டில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ பைத்தானில் ஒரு லைன் தான் டைப் பண்ண முடியும் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ராக்டிவ் ஷெல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிகினராக இருக்கிறவங்க எல்லா கோடையும் அட் அ டைமில் ரன் பண்ணி அவங்களால எங்கே எரர் வருதுன்னு தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ படிக்கிறதுக்கு இந்த இன்ட்ராக்டிவ் ஷெல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த இன்ட்ராக்டிவ் ஷெல்லை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் லைன் பை லைன் கோட் எக்ஸிக்யூட் பண்ணி இதில் பார்த்துக்க முடியும். அதாவது இப்போது அடிஷன் பண்ணுறோம், இந்த இடத்துல மிஸ்டேக் தான் செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த லைன் ஆஃப் கோடை மட்டும், சிங்கிள் லைனை மட்டும் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதில் கோட் வரலாம், நெக்ஸ்ட் லைனுக்கு போகலாம். ஸோ இதுதான் இந்த இன்ட்ராக்டிவ் ஷெல்லோட கிரேட் அட்வான்டேஜ். அப்போது இதில் வந்து ஃபுல்லாகவே டைப் பண்ண முடியாதா, ஒரு பெரிய கோட் டைப் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணலாம். கண்ட்ரோல் N கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேட் மாதிரியே இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான எவ்வளோ பெரிய கோட் வேணும், 10,000 லைன்ஸ் ஆஃப் கோடாக வேணா இருக்கட்டும், அதையும் நீங்கள் டைப் பண்ணி ஈஸியாகவே எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அப்புறமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளோட இன்டர்பிரேட்டரில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ரொம்ப நேரமாக நானும் இன்டர்பிரேட்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன இன்டர்பிரேட்டர்னு கேட்குறீங்களா? C++ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா கம்பைல்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பைல்டு லாங்குவேஜஸ்னால் அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு 10,000 லைன்ஸ் கோடு எழுதினாலும் அந்த கோடை அது ஃபுல்லாகவே ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எல்லா எரரையுமே உங்களுக்கு காட்டும். பைத்தான் வந்து அப்படி பண்ணாது, பிகாஸ் அது ஒரு இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் 10 லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதியிருந்தாலும் ஃபஸ்ட் லைனை படிக்கும், அந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும் இமீடியட்டாக. அதுக்கப்புறம் தான் செகண்ட் லைனுக்கு போகும், அந்த லைனை படிக்கும், அந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். இன்கேஸ் உங்களுக்கு தேர்ட் லைனில் எரர் இருந்துருச்சு அப்படின்னா அந்த தேர்ட் லைனோடைய பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதுதான் இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ். ஸோ பைத்தான் இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்ன்றதுனால பைத்தான் வந்து C++ கொஞ்சம் ஸ்லோனே சொல்லலாம். ஸோ இப்போது நம்ம இந்த இன்டர்பிரேட்டரில் ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஹலோ வேர்ல்ட் அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணுவோம். நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் பண்ணது தாங்க இங்கேயும் பண்ணுறோம், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இதுதான் நம்ம பைத்தானோட ஃபஸ்ட் கோட் நம்ம ரைட் பண்ணுறது. ஸோ இந்த பிரிண்ட்ன்றது என்னன்னு பார்க்குறீங்களா? பிரிண்ட்ன்றது ஒன்றும் இல்லைங்க, பைத்தானோட ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா சில இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆர் இன்பில்ட் கீவேர்ட்ஸாவது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியே பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுற பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இந்த பிரிண்ட். C++ படித்தவங்களுக்கு printfன்னு தெரிஞ்சிருக்கும், ஜாவா படித்தவங்களுக்கு system.out.println கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பைத்தானில் பண்ணோன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு பேர் பிரிண்ட். இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட் தருவோம். ஸோ இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் ஆர் நம்பர் எது வேணாலும் பாஸ் பண்ணலாம். பட் ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணும்போது எய்தர் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் இருக்கணும். பைத்தானில் நீங்கள் டபுள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், சிங்கிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணாலே போதும். அதுக்கும் சில பல கன்வென்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் நம்ம என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே பார்க்கலாம். பட் இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் எதை பாஸ் பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு பிரிண்ட்டாக தான் போகுது. நான் இப்போ வந்து ஹலோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கோட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிண்ட் ஆகும். இதையே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தாலும் எந்த எரரும் எனக்கு வரப்போகிறது இல்லை. பிகாஸ் C++ படித்தவங்களுக்கு தெரியும், ஒரு கேரக்டரை வந்து சிங்கிள் கோட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. பட் பைத்தானில் அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் எதை வேணாலும் எந்த கோட்ஸ்குள்ளே வேணாலும் ஸ்பெசிஃபை பண்ணணும். பிகாஸ் பைத்தானில் கேரக்டர்ன்றது கிடையாது, ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப் மட்டும்தான் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் டேட்டா டைப்ஸ் போகும்போது உங்களுக்கு தெளிவாகவே சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பைத்தானில் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, ஜஸ்ட் பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன பிரிண்ட் பண்ணுமோ அதை டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே பாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ நம்ம இந்த இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் பைத்தானில் இன்டர்பிரேட்டர் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் சிங்கிள் லைன் பை லைன் எப்படி நம்ம வந்து ஒரு கோடை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கற்றுக்கிட்டோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்கலாம்னா டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். பைத்தானில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 டேட்டா டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ்.
ஆமாங்க, காம்ப்ளெக்ஸ்ன்றதும் பைத்தானில் ஒரு டேட்டா டைப் தான். காம்ப்ளெக்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். மேக்ஸில் கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் இன்ட்னா என்ன? இன்டீஜர். ஸோ பைத்தானில் ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணணும்? சி++ மாதிரி இதுலேயும் ஸ்டாட்டிக்காக அதோட டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபிக் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம், கிடையவே கிடையாது. ஸோ இதுவும் பைத்தானோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரியே எல்லாருக்குமே சொல்லிடுறேன், பைத்தானில் செமிகாலன்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ ஒரு லைன் முடிச்சுட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் எண்ட் பண்ணோமா, செமிகாலன் போட்டோமா அப்படின்னு யாரும் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாருமே ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகலாமா அப்படின்னு பார்த்தா மட்டும் போதும். அதே மாதிரியே பைத்தானில் கர்லி பிரேசஸ் ஒரு பிளாக் ஆஃப் கோடை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை. பைத்தானில் எல்லாமே ஸ்பேசஸ் வச்சு அந்த இன்டர்பிரேட்டரை ஆட்டோமேட்டிக்காக டிசைட் பண்ணிக்கும். பட் ஸ்பேசஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அது எல்லாமே நம்மளுக்கு ப்ராக்டிஸில் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இங்கே ப்ராக்கெட் போடணும், அங்கே ப்ராக்கெட் போடணுன்ற அவசியமே இருக்காது. செமிகாலன் போடணுன்ற அவசியமும் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு இன்டீஜர் வேரியபிள் பைத்தானில் எப்படி டிக்ளேர் பண்ணணும்? int a is equal to 20. ஸோ என்னடா இவன் இதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னானே, பட் இப்படியே டிக்ளேர் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எரர் தான் வரும். இப்படி பண்ணுன்ற அவசியமே கிடையாது. a is equal to 30 இப்படின்னு கொடுத்துட்டு எரர் வராமல் கம்முன்னு பைத்தான் இன்டர்பிரட்டர் அந்த வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போது ஏவை பார்த்தீங்கன்னா 30 அப்படின்ற வேல்யூ இருக்கும். ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் ஷெல்லோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஜஸ்ட் நீங்கள் வேல்யூவை மட்டும் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு அதில் இருக்கிற என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு, அதாவது வேரியபிளை டைப் பண்ணால் போதும் என்ன வேல்யூ அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்குன்னு அதுவே உங்களுக்கு காட்டிடும். பட் இதை நீங்கள் இன்கேஸ் ஒரு ப்ரோக்ராமில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது இன்ட்ராக்டிவ் ஷெல், அதாவது உங்களோட கோடை டீபக் பண்ணுறதுக்கும் நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த இன்ட்ராக்டிவ் ஷெல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி டெவலப்மெண்ட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐடி ஆர் ஒரு கோட் எடிட்டர் கிட்ட கண்டிப்பாக போய்ட்டு ஆகணும். கற்றுக்கிறதுக்கு மட்டும் ஐடியில் யூஸ் பண்ணிவிட்டு டெவலப்மெண்ட் சைடு போகும்போது ஒரு ஐடி ஆர் கோட் எடிட்டர் ஃபார் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம், சேம் இன்டீஜர் வேரியபிள் a is equal to 20. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு a is equal to 30 சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட்டு a is equal to 20 சொல்லியிருக்கேன். என்னடா இது ஒரே வேருக்கு ரெண்டு அசைன்மெண்ட்டா அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ பைத்தான் எப்படி ரன் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா, இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், லைன் பை லைன் தான் ரன் பண்ணும். ஃபஸ்ட்டு a is equal to 13 ரன் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த லைன்லேயே a is equal to 20ன்றதுனால பைத்தான் என்ன பண்ணுன்னா, அந்த 13ன்றதை ஏக்கிலேருந்து எரேஸ் பண்ணிவிட்டு 20ன்ற வேல்யூவை ஏக்கு அசைன் பண்ணிடும். ஸோ இதனால தான் பைத்தான் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் பைத்தானோட ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இதுதான். பிகாஸ் நம்ம அந்த வேரியபிளோட டைப் என்னன்னு நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி a is equal to 30 அடுத்த லைன்ல a is equal to 20ன்றதுனால இதுவே பாசிபிள்ன்றதுனால கண்டிப்பாக அதை இன்னொரு டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸோ அதனால் ஒரு தடவையும் உங்கள் கோடை உங்கள் இன்டர்பிரட்டர் ரன் பண்ணும்போது ஒரு டைப் ஆஃப் வேரியபிளை அதுவே தான் அசியூம் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் எந்த வேல்யூ அசைன் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு அதுவே தான் கண்டுபிடிக்க போகுது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதுதான் பைத்தான் மற்ற லாங்குவேஜை விட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான காரணம். நம்ம இப்போது இன்டீஜர் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளோட்டிங் வேரியபிள், அதாவது டெசிமல் எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஜஸ்ட் இங்கே டெசிமல் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் அசைன் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.333. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் டெசிமல் அசைன் பண்ணிட்டேன். இப்போது எந்த எரரும் இல்லை. ஜஸ்ட் இது நான் பிரிண்ட் பண்ணி மட்டும் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த f டெசிமல் அப்படின்ற வேரியபிள் நேம்குள்ளே 3.333 அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு டெசிமல் அசைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பைத்தானில் மற்ற லாங்குவேஜ் மாதிரி லாங் டபுள் அப்படின்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய டெசிமல் பாயிண்ட் கொடுத்தாலும் ஆர்எல்ஸ் எவ்வளோ பெரிய இன்டீஜர் கொடுத்தாலுமே அந்த இன்டர்பிரட்டர் ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் பண்ணிக்கும். எந்த ஒரு எரருமே உங்களுக்கு த்ரோ பண்ணாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஸ்ட்ரிங். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரிண்ட் ஃபங்க்ஷன் எனக்கு சொல்லியிருந்தேன், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆர்எல் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், எல்லாமே உங்களுக்கு இஷ்டம் தான். அதே மாதிரியே ஸ்ட்ரிங் நீங்கள் டிஃபைன் பண்ணும்போதும் எதர் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே கம்ப்ளீட்லி யுவர் விஷ். ஸோ நான் இப்போ டிக்ளேர் பண்ணும்போது ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நேம்ன்ற வேர்ட் தான் இருக்குது. இப்போது நான் சிங்கிள் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே
நான் திரும்பி அதே நேம் தான் வைக்கிறேன், பட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே வைக்கிறேன். அதனால தான் நான் இதுக்கு சிங்கிள் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்கேன். இப்போது ரெண்டுமே எந்த ஒரு எரரும் இல்லாமல் பைத்தான் இன்டர்பிரட்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கு. நம்ம இதை சும்மா பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது, சிங்கிள் ஸ்ட்ரிங். இதையும் டைப் பண்ணிங்கனாலும் நேம்ன்ற வேல்யூ இருக்குது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்குமே ஒரு சிங்கிள் கோட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளில வருது. என்னடா இது சிங்கிள் கோட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸ்ட்ரிங் அண்ட் சிங்கிள் ஸ்ட்ரிங் இது ரெண்டுத்துக்குமே நம்ம அசைன் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தான் அசைன் பண்ணியிருக்கோம், ஒரு வேர்ட் தான் அசைன் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ என்னன்னு செக் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்டர்பிரேட்டரில் அதோட வேரியபிள் நேம் மட்டும் கொடுத்து செக் பண்ணுறதுனால அதுக்கு உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கணும் இல்லையா, அது வந்து என்ன டைப்னு சொல்லிட்டு. அதனால் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு சிங்கிள் கோட்ஸ் போட்டு காமிக்குது. வேறு ஒன்றும் அதில் ப்ராப்ளம் இல்லை. இதுவே நீங்கள் இது ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிங்கிள் கோட்ஸ் வராது. நீங்கள் நார்மலாக வேல்யூஸ் அவுட்புட் எடுத்து பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு இண்டிகேஷனுக்காக மட்டும்தான் அந்த சிங்கிள் கோட். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது அந்த சிங்கிள் கோட்ஸ் வரவே வராது, அது போயிடும். ஸோ யாருமே இந்த சிங்கிள் கோட்ஸை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறீங்கன்னா பூலியன். பூலியன்னா என்ன? அது ஒன்றும் பெரிய டேட்டா டைப்லாம் கிடையாதுங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுதான் பூலியன். ஸோ இந்த பூலியன் ஃபஸ்ட்டு பூலியன் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பைத்தானில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு பார்த்துக்குவோம். பிகாஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வந்தவங்களுக்கு தெரியும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது ஸ்மால் டீயில் ஆரம்பிக்கும், ஸ்மால் எஃப்ல ஆரம்பிக்கும், சில இதில் வந்து ஃபுல்லாகவே கேப்ஸாக இருக்கும். பைத்தானில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா டி வந்து கேப்ஸ், மீதி எல்லாமே ஸ்மால். அதே மாதிரி எஃப் கேப்ஸ், மீதி எல்லாமே ஸ்மால். ஸோ இதுதான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பைத்தானில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது. ஸோ இப்போது நான் வந்து பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் நேம் அசைன் பண்ணுறேன், ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேல்யூவும் அசைன் பண்ணுறேன். இப்போது நான் பூலியன் அப்படின்னு டைப் பண்ணால் ட்ரூ அப்படின்ற வேல்யூ வரும். அதே மாதிரியே இப்போது பூலியனுக்கு நான் ஃபால்ஸ் அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணேன்னா நெக்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்ற வேல்யூ வரும். ஸோ இதுதாங்க பூலியன் டேட்டா டைப், ட்ரூ ஆர் எய்தர் ட்ரூ ஆர் எல்ஸ் ஃபால்ஸ். ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ பூலியன்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் அந்த டேட்டா டைப்பை இங்கே யூஸ் பண்ண மாட்டோம், சில பல ஃப்ளாக் வேரியபிள்ஸுக்கு பூலியன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் மேக்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ காம்ப்ளெக்ஸ் என்ன இருக்கும், எப்பவுமே ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்று வந்து ரியல் பார்ட், இன்னொன்று வந்து இமேஜினரி பார்ட். ஸோ அந்த ரியல் பார்ட்டுக்கு நம்ம எந்த ஒரு ஆல்ஃபபெட்டும் பக்கத்தில் கொடுக்க மாட்டோம், பட் அந்த இமேஜினரி பார்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஜே ஆர் ஐ சம்திங் நம்ம கொடுத்துருப்போம். கண்டிப்பாக மேக்ஸ் படித்தவங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஐ ப்ளஸ் 0j அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் அசைன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள் எப்படி பைத்தானில் டிக்ளேர் பண்ணணும், அதுக்கு அதோட சின்டாக்ஸ் என்ன, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த வேரியபிள்ஸ்க்கான நம்ம டிக்ளேர் பண்ண வேரியபிள்ஸ்க்கான டைப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கும், அதை வந்து நம்மளுக்கு இந்த வேரியபிளோட டைப் என்னன்னு தெரியாது. இன்கேஸ் நம்ம ப்ரோக்ராமில் டைப் செக் பண்ணி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு வேரியபிளோட டைப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த டைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டைப். இதுதாங்க அந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேரியபிளோட டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இன்கேஸ் இப்போது நான் a=20 அசைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டைப் பண்ணுற ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஏன்ற வேரியபிளை பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் சென்ஸ் அப்படின்றத இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு சேம், அதே நேம் தான் வைக்கிறேன், டைப் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து டைப் பண்ணல, ஜஸ்ட் நீங்கள் மேலே போய்ட்டு என்ட்ரு பண்ணாலே கீழே அது வந்து ரிப்பீட் ஆகிடும். ஸோ இதையும் நீங்களே ஸ்டடி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைப் ஏனே கொடுத்ததுனால கிளாஸ் என்ட்ருன்னு வந்துடுச்சு. ஸோ நான் திரும்ப வந்து உள்ள அந்த வேரியபிள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் எஸ்டிஆர்னு வருது. ஸோ ஒன்றும் இல்லை, கிளாஸ் ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூலியன் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஒன்று கொடுக்குறேன்.
இப்போது டைப் boolean. இப்போ பார்த்தீங்கன்னா boolean is not defined because நான் ஸ்பெல்லிங் வந்து தப்பாக கொடுத்துட்டேன். போயிட்டு அதை மட்டும் கரெக்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் போர்ட். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, என்னடா இது இந்த டைப் ஃபங்க்ஷன் எது ரிட்டர்ன் பண்ணணும், அதை வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா பைத்தானில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தாங்க. பைத்தானை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். அதே சமயம் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விச் சப்போர்ட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இப்படி கூட நம்மளால் பைத்தானை சொல்ல முடியும். பிகாஸ் பைத்தானில் கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாமே பைத்தான்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்க முடியும். அதெல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். பட் இப்போது நம்ம டைப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது a is equal to 20 or else string is equal to some word நீங்கள் அசைன் பண்ணுறீங்கல்ல, அது எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் தான். அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வேரியபிளுமே பைத்தானில் இருக்கிற இன்பில்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட். அதனால தான் இந்த டைப் பண்ணுற ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது கிளாஸ் இன்ட் ஆர் எல்ஸ் கிளாஸ் ஸ்ட்ரிங் கிளாஸ் bool அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இன்கேஸ் நீங்கள் இப்போ வந்து டெசிமல் இஸ் ஈக்குவல் டு 20.5 அப்படின்னு கொடுத்துட்டு சேம் டைப் ஆஃப் டெசிமல் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் ஃப்ளோட்டுன்னு கிடைக்கும். இதே தாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ ஒரு வேரியபிளோட டைப்பை பைத்தானில் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். டைப் அப்படின்ற ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், அந்த வேரியபிளுக்கான டைப்பை அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ டைப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வேரியபிள் கன்வென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது வேரியபிள்ஸை எப்படி நேம் பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் என்ன. நம்ம சும்மா எல்லா வேரியபிள்ஸும் ABCD அப்படின்னு நேம் பண்ணிட முடியாதுல்ல, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வேரியபிள் கன்வென்ஷன். ஒரு வேரியபிளை நம்ம எப்படிலாம் நேம் பண்ணலாம். ஸோ வேரியபிள்ஸ் நேம் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது அண்டர்ஸ்கோரில் ஒரு வேரியபிள்ன்றது அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம், ஆர் எல்ஸ் ஒரு ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகலாம். பட் நம்பரில் ஸ்டார்ட் ஆகவே கூடாது. அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பைத்தான் இன்டர்பிரேட்டர் எரர் தான் ஷோ பண்ணும். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கூட காமிக்கிறேன். 1D is equal to 3 அப்படின்னு அசைன் பண்ணால் சின்டாக்ஸ் எரர்னு காமிக்கும். பட் நீங்கள் ஒரு அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ பைத்தானில் வேரியபிள் கன்வென்ஷன்ஸ் எய்தர் நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற நம்பரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும். பட் ஒரு வேரியபிள் ஸ்டார்ட் ஆகும்போது அது வந்து ஒரு நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ் பைத்தானில் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த கன்வென்ஷன்ஸ்னால் என்ன, நீங்கள் சும்மா ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து சும்மாவே எல்லா வேரியபிளும் ABC அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு உங்களால் வச்சுக்க முடியாதுன்னு சொல்ல. பட் இன்கேஸ் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்களேன், ஒரு 5 பேர் செஞ்சு செய்கிற ப்ராஜெக்ட், உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கார், நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கோடை வந்து ஷேர் பண்ணிக்க தான் முடியும். நீங்கள் அந்த கோடை எதுக்காக எழுதுனீங்க அப்படின்றது அவருக்கு உங்களுக்கு புரியாது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே புரியணும். இன்கேஸ் அவங்க ஏதாவது அதை சேஞ்ச் பண்ணால் அவங்களுக்கு நீங்கள் ரைட் பண்ண கோட் ரொம்ப கிளியராகவும் எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் ABC அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள்ஸை நேம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றையே யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கான நேம் வந்து கொஞ்சம் கிளியராக இருந்தால் ஃபார் பெட்டராக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், அந்த வேரியபிளில் நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக ஒரு நேம் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த வேரியபிளுக்கான பேர் என்ன அசைன் பண்ணலாம் அப்படின்னா நேம்னே அசைன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் நேம்னு வச்சுட்டேன், இதுக்குள்ளே நான் வந்து ஜான் அப்படின்னு பண்ணலாம். இன்கேஸ் இதை யார் பார்த்தாலும் நான் இந்த வேரியபிளை ஏன் இதுக்கு அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் பார்த்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாகவே புரியும். ஸோ இதனால தான் நம்ம வந்து நேமிங் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது. இன்கேஸ் ஒரு நம்பர், ஸோ வந்து அது ஒரு பிக்கஸ்ட் நம்பராக இருக்கலாம். இன்கேஸ் ஒரு ப்ரோக்ராமில் பிக்கஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும், அப்போ வந்து பிக்கஸ்ட் நம்பர், ஸோ பிக்கஸ்ட் நம் இஸ் ஈக்குவல் டு 100 இப்படின்னு வச்சுட்டா நீ ரைட் பண்ணுற உங்களுக்கு மட்டும் இல்லை, அதை பார்க்குற மற்றவங்களுக்குமே பைத்தானில் ஆர் எல்ஸ் எனி அதர் லாங்குவேஜில் நீங்கள் எந்த கோட் எதுனாலுமே நேமிங் கன்வென்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த நேமிங் கன்வென்ஷன் மட்டும் இல்லை, நான் சொன்னேன் இல்லையா எல்லாருக்குமே புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நேமிங் கன்வென்ஷன் மட்டும் யூஸ் பண்ணால் புரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நேமிங் கன்வென்ஷன் மட்டும்
ஜஸ்ட் ஃபார் வேரியபிள்ஸ் மட்டும்தான் இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு பெரிய கோட் டைப் பண்ணும்போது ஒரு பிளாக் ஆஃப் கோட் நீங்கள் எதுக்கு டைப் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்குறவங்களுக்கும் புரியணும். அப்போது அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கலாம் அதில், இதை வந்து நான் இதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கமெண்ட்ஸ் பைத்தானில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பைத்தானில் கமெண்ட்ஸ் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கமெண்ட்ஸ்னால் என்ன? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீடபிலிட்டி தான் நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். கமெண்ட்ஸ் வந்து எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு பிளாக் ஆஃப் கோட் நான் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிவிக்கிற ஒரு விஷயம் தான் கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸை வந்து உங்களோட பைத்தான் இன்டர்பிரேட்டர் ஆர்எல்ஸ் நீங்கள் எந்த லாங்குவேஜில் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அதை அந்த கம்பைலரோ இன்டர்பிரேட்டரோ கண்டிப்பாக ஒரு கன்சிடரேஷனை எடுத்துக்காது. ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், அது ரன் ஆக போகிறதும் இல்லை. இதை வந்து கம்ப்ளீட்லி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மட்டும்தான் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. பைத்தானில் நம்ம கமெண்ட்ஸ் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம்? ஸோ எல்லா லாங்குவேஜும் கமெண்ட்ஸ் இருக்குன்றதுனால கண்டிப்பாக அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பைத்தான்லேயும் கமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹேஷ். ஸோ இந்த ஹேஷ் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹலோ திஸ் இஸ் அ கமெண்ட். ஸோ எப்படி சொன்னீங்கன்னா எந்த எரரும் வராது, பிகாஸ் அது ஒரு கமெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஹேஷ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேஷ் கொடுத்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அது ஒரு கமெண்ட்டுன்னு எடுத்துப்பாங்க. நீங்கள் எத்தனை ஹேஷ் கொடுத்தாலும் அது வந்து கண்டிப்பாக கமெண்ட்டாக தான் எடுத்துக்குது. பிகாஸ் நீங்கள் சிங்கிள் ஹேஷ் கொடுத்தாலே அதுக்கப்புறமே நீங்கள் டைப் பண்ணுற எல்லாமே கமெண்ட் தான். ஸோ நீங்கள் அடுத்து டைப் பண்ணுற எல்லா ஹேஷுமே அதை வந்து கமெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். பட் கமெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வழி சொல்கிறேன். ஒரு ஹேஷ் கொடுங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கோட் எடிட்டர் ஆர்எல்ஸ் ஒரு ஐடி போகும்போது உங்களோட கோடை ஃபார்மேட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் டைப் பண்ண ஒரு கோடு சில இடத்துல இண்டென்டேஷன் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, பட் கோடை பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ஸோ அப்போ வந்து அதை வந்து நம்ம டீசெண்டாக ஃபார்மேட் பண்ணுவோம். இந்த ஃபார்மேட் பண்ணுறதுக்கு பைத்தானோட பேக்கேஜஸ்னால் யார் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபார்மேட் மெத்தட் படி கமெண்ட்ஸை வந்து இப்படி தான் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது ஹேஷ், ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தாங்க கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பைத்தானில் மெமரி அலோகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பைத்தானில் வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம டிக்ளேர் பண்ணும்போதே டைனமிக்காக தான் டிக்ளேர் பண்ணுறோம். அதாவது அதோட டைப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. இப்போது மெமரியில் அந்த வேரியபிள்ஸ்லாம் எப்படி அலோகேட் ஆகுது, ஸோ பைத்தான் ஏன் ரொம்ப டைனமிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இந்த வேரியபிளுக்கான வேல்யூ நான் வந்து ஒன்று அசைன் பண்ணுவேன். அது என்ன வேணால் இருக்கணும். நான் வந்து இந்த இடத்துல சிம்பிளிசிட்டிக்காக ஒரு நம்பராகவே அதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப நான் வந்து 90ன்ற வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ 90. இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ பைத்தானில் 2 மெமரி இருக்கும். அதாவது உங்கள் சிஸ்டம்லேயே சொன்ன போனால் 2 டைப் ஆஃப் மெமரி இருக்கும். ஒன்று வந்து ஸ்டாக், இன்னொன்று வந்து ஹீப். ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணுற, அதாவது பைத்தானில் க்ரியேட் பண்ணுற எல்லா வேரியபிளுமே ஸ்டாக் அப்படின்ற மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கு அசைன் பண்ணுற வேல்யூஸ் எல்லாருமே ஹீப் அப்படின்ற மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இது எப்படி லிங்க் ஆகுது? அப்புறம் எப்படி நான் ஏன்னு பிரிண்ட் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து கேட்குறீங்களா? ஸோ அது எப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்டாக்கில் இருக்கிற இந்த வேரியபிளுக்கு அந்த ஹீப்பில் இருக்கிற ரெஃபரன்ஸ் மட்டும்தான் வரும். அதாவது இந்த ஏக்கு 90ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருப்போம், பட் அந்த ஏக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த 90யோட ரெஃபரன்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஏவை பிரிண்ட் பண்ணும்போது அந்த ரெஃபரன்ஸ் தான் கால் ஆகும், அதனால் 90 உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. அதே சமயம் நீங்கள் வந்து இன்னொரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த வேரியபிள்னா பின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் நேமிங் கன்வென்ஷன் சொன்னேன், பட் என்னடா இவனை ஏபின்னு நேம் பண்ணுறேன்னு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஜஸ்ட் ஏபின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டெக்ஸ்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏக்கு 90 அசைன் பண்ணிவிட்டு பிக்கும் 90 அசைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு 90 ஹீப்பில் க்ரியேட் ஆகிட்டு அதுக்கு வந்து பிக்கான ரெஃபரன்ஸ் தான் அந்த 90 வரும்னு நினைக்கிறீங்களா? அப்படி வரவே வராது. ஆல்ரெடியே நான் வந்து ஏக்கு 90ன்ற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் பிக்கும் 90 அசைன் பண்ணால் ஜஸ்ட் இந்த 90யோட ரெஃபரன்ஸ் தான் இந்த பிக்கும் பாஸ் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து பைத்தானில் செக் பண்ண முடியும். இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா
ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து a is equal to 90 அப்படின்னு அசைன் பண்ணுறேன், b is equal to 90 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தானில் இப்போ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் C++ பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ பாயிண்டர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அங்கே வந்து நம்ம அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்க முடியும், அதாவது மெமரி அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பைத்தானில் வந்து மெமரி அட்ரஸ் எடுக்க முடியாது. பிகாஸ் அட்ரஸ் கொடுக்கறது, அதாவது ஒரு வேரியபிளோட அட்ரஸ் கொடுக்கறது வந்து செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த கான்செப்டை அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதாவது ஜாவா ஆர்எல்ஸ் பைத்தான்னா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போது இதோட ஜஸ்ட் ஒரு ஐடி அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் ஆர்எல்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ஃபங்க்ஷன் பைத்தானில் இருக்குது. இதை வச்சு இந்த வேரியபிளுக்கான ஐடி என்னன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃப் ஏ ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐடி ஆஃப் பி கொடுக்குறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் ஏக்கு 90யோட ரெஃபரன்ஸ் பாஸ் ஆகும், பிக்கும் அதே 90யோட, அதாவது சிங்கிள் டைம் கிரியேட் ஆன 90யோட ரெஃபரன்ஸ் தான் பாஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏவோட ஐடியை பிரிண்ட் பண்ணும்போது சேம் நம்பர் தான் வருது, பியோட ஐடியை பிரிண்ட் பண்ணும்போதும் சேம் நம்பர் தான் வருது. ஸோ இதுதாங்க நான் சொன்னது. நீங்கள் ஒரே வேரியபிளுக்கு சேம் வேல்யூ, அதாவது மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு ஒரே வேல்யூ அசைன் பண்ணிங்கன்னா அதோட ரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு பாஸ் ஆகுமே தவிர அந்த வேரியபிளே ஹீப் மெமரியில் சைமல்டேனியஸாக க்ரியேட் ஆகுது. ஸோ இதனால தான் பைத்தான் வந்து ரொம்பவே டைனமிக், அதே மாதிரி மெமரியை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாது. நம்ம இது வரைக்கும் பார்த்ததை அப்படியே குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரீகேப் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பைத்தானில் பிரிண்ட் பண்ண அப்படின்னு பார்த்தோம். ஜஸ்ட் ஆஸ் சிம்பிள் பிரிண்ட் அப்படின்றது ஃபங்க்ஷன். ஸோ இதுக்குள்ளே டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸில் உங்களுக்கு என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அது பிரிண்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்த்தோன்னா டேட்டா டைப்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணணும், அதுக்கான டேட்டா டைப்ஸ்னால் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேம் அண்ட் தென் அந்த வேரியபிளுக்கான வேல்யூ எய்தர் அ நம்பர் ஆர் அ ஸ்ட்ரிங் ஆர் அ ஃப்ளோட் ஆர் அ பூலியன், நம்மளால் எது வேணாலும் ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே பைத்தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். மொத்தமாக நம்ம டேட்டா டைப்ஸில் பார்த்தது 5 டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று என்னென்னா இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த 5 டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பைத்தானில் டைப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். டைப், ஸோ ஒரு வேரியபிள்னால் கண்டிப்பாக அதுக்கான டைப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டைப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டைப் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இப்போது ஒரு ரீகேப்பாக நான் திரும்பவும் டைப் பண்ணுறேன் டைப் ஆஃப் ஏ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ட். இது ஏன் கிளாஸ் இன்ட் அப்படின்னு வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை திரும்பி சொல்கிறேன். இந்த பைத்தானில் க்ரியேட் பண்ணுற எல்லாமே ஆப்ஜெக்ட். ஸோ இன்ட், ஃப்ளோட் இது எல்லாமே பைத்தானில் இருக்கிற ஒரு ப்ரீ பில்ட் கிளாஸ். ஸோ அதுக்கு க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற எல்லா வேரியபிள்ஸுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோன்னா கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் பைத்தானில் வந்து எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு ஹேஷ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான லைன்ஸ். ஸோ அது எது வந்தாலும் இருக்கலாம். ஸோ வந்து கம்பைலர் ஆர் இன்டர்பிரிட்டர் அதை வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ண தான் போகுது, இதை வந்து ரன் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்துடணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ். பைத்தானில் வேரியஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அந்த ஆப்ரேட்டர்ஸை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். பைத்தானில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக்கான ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் தான். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு நமக்கு தெரியும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். அதுக்கப்புறம் பைத்தானில் எக்ஸ்ட்ரா ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எக்ஸ்போனென்ஷியல், அதாவது பவர் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுக்கும் பைத்தான் ஆப்ரேட்டர் இருக்கா? ஆமாம், ஃபங்க்ஷனில் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷனும் இருக்குது, அது வந்து நம்ம மாடியூல்ஸ் படிக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுப்போம். நெக்ஸ்ட் ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானில் ஒன்று இருக்குது. என்னடா இது, ஆல்ரெடி தான் டிவிஷன் ஒன்று இருக்கே, ஃப்ளோர் டிவிஷன் வேறு ஒன்றா, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கேட்பீங்கன்னு தெரியும். ஸோ அதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அடிஷன். ஸோ இது வந்து எல்லாருமே நார்மலாக பண்ணுற விஷயம் தான். 2 + 3, சாரி நான் 2 = 3ன்னு கொடுத்துட்டேன். 2 + 3, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5. ஸோ அகெயின் நான் இன்டர்பிரிட்டர் பண்ணுற ஒரே காரணத்தினால நான் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் 2 + 3ன்னு கொடுக்குறேன். ஸோ அதுவும் அவுட்புட் தருது. பட்
இன்கேஸ் நீங்கள் கோட் டைப் பண்ணுறீங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்படியும் அதையும் வந்து ஐடியில் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் 2 + 3 = 5. ஸோ நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஜஸ்ட் சிங்கிள் ஆப்ரேட்டர் தான் பார்த்துருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆப்ரேட்டர் மட்டும் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன். ஸோ 3 - 2 இப்போ பார்த்தீங்கன்னா 1. ஸோ நம்ம இப்போ 2 ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து அடிஷன், இன்னொன்று வந்து சப்ராக்ஷன். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் 5 * 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20. இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிவிஷன். ஸோ இந்த டிவிஷன் ஆப்ரேட்டரில் நான் 2 சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து நார்மல் டிவிஷன், இன்னொன்று வந்து ஃப்ளோர் டிவிஷன். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இப்போ உங்களுக்கே தெரியும். இப்போது 5 / 2. ஸோ இதுதான் நம்ம டிவைட் பண்ணுறது. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்களா 2.5. நெக்ஸ்ட் நான் சொன்னது வந்து ஃப்ளோர் டிவிஷன். இதை பார்த்ததும் உங்களுக்கே புரியும். 5 / 2. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டிவிஷன் என்ன அவுட்புட் தரும்னா ஒரு டெசிமல் வேல்யூவை அவுட்புட்டாக தரும். பட் ஃப்ளோர் டிவிஷன் என்ன அவுட்புட்டாக தரும்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ உங்களுக்கு அவுட்புட்டாக தரும். அதாவது அதுவே நியரஸ்ட் வேல்யூக்கு அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கும். ஸோ 5 / 2 வந்து 2.5. ஸோ அதனால் அது வந்து 2 அப்படின்றதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு 2 ஒரு இன்டீஜர் வேல்யூவாக கொடுத்துச்சு. ஸோ அகைன் பைத்தான் 2 வந்து இப்போ சப்போர்ட்டில் இல்லை. பட் பைத்தான் 2க்கும் பைத்தான் 3க்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த டிவிஷன் ஆப்ரேட்டர்ஸ்னே சொல்லலாம். பிகாஸ் பைத்தான் 2ல் டிவிஷன் ஆப்ரேட்டர் வந்து ஒரு இன்டீஜரை தான் அவுட்புட்டாக கொடுத்துட்டு இருந்துச்சு. அதனால் அது வந்து சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. அதனால தான் ஸோ பைத்தான் 3ல் என்ன பண்ணாங்கன்னா அந்த டிவிஷன் ஆப்ரேட்டரை டெசிமல் அவுட்புட் தர மாதிரி மாற்றிட்டு ஸோ இன்டீஜர் அவுட்புட் என்ன அதுக்கு வந்து ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ரேட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஃப்ளோர் டிவிஷன் அண்ட் டிவிஷன். ஸோ இப்போ நம்ம மொத்தமாக எத்தனை பார்த்தோம்னா 5 ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல். ஸோ எக்ஸ்போனென்ஷியல்னால் சொன்ன மாதிரியே பவர். ஸோ 2 / 2 4. ஸோ 2² 4ன்றது எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2³ கண்டுபிடிக்கலாம். 2³. ஸோ இந்த டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டால் அது வந்து எக்ஸ்போனென்ஷியல், அதாவது பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ரேட்டர்னு அர்த்தம். சிங்கிள் ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டால் அது வந்து மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ இப்போ வந்து பவர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதுலேயே ஒரு ட்ரிக் இருக்குது. இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, அங்கே வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. பட் வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் இருந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கொயர் ரூட் இருந்த ஃபங்க்ஷன் வந்து பைத்தானில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் சிம்பிளாக இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டரை வச்சு உங்களால் பைத்தானில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போது 5 ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஸோ 5 ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு ரூட் போட்டு 1/2 ஆஃப் 5 போட்டு சம் கால்குலேஷன்ஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். இன்கேஸ் அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 5 ***. என்னடா இது எக்ஸ்போனென்ஷியல் பவர் தானே கண்டுபிடிக்கும், இது எப்படி இதை வச்சு எப்படி நம்மளால் வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்பீங்க. ஸோ ஜஸ்ட் ப்ராக்கெட்டில் 1 / 2 இப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் கிடச்சிரும். பிகாஸ் மேக்ஸ் படித்த எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும், ஸ்கொயர் ரூட்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணும்போது நீங்கள் முன்னாடி என்ன போடுவீங்க அப்படின்னா 1/2 அப்படின்னு போட்டால் தான் அந்த ரூட்டு, அதாவது அந்த ரூட் சிம்பிளுக்கு முன்னாடி 1/2 போட்டால் தான் ஸ்கொயர் ரூட் கணக்கு. 3 போட்டிங்க அப்படின்னா அது வந்து க்யூப் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் இதில் க்யூப் ரூட் கண்டுபிடிக்கணும்னாலும் 5 ப்ராக்கெட்டில் 1/3 இப்படி கொடுத்தீங்கன்னா 5ஓட க்யூப் ரூட்டும் கிடச்சிரும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக். ஃபங்க்ஷன்ஸ் யாராவது யூஸ் பண்ண வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இப்படியே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும், அது எவ்வளோ பெரிய வேல்யூவாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடுலஸ். ஸோ டிவிஷன் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிவைட் பண்ணுற வேல்யூவை நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக தருதோ அந்த மாதிரி மாடுலஸ் என்ன பண்ணால் ரிமைண்டரை அவுட்புட்டாக தரும். ஸோ இன்கேஸ் 5 / 2 எவ்வளோ வரும்? 1. ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ 5 மாடுலஸ் 2 போட்டோம் அப்படின்னா 1. ஏன்னா 2 2s are 4. ஸோ 5 - 4 is 1. ஸோ அதனால் ரிமைண்டர் வந்து 1 வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போனென்ஷியல், மாடுலஸ், மொத்தமாக 6 ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பைத்தானில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ என்னடா இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்? ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம இந்த எல்லா ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடியுமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோம். ஆமாம், எப்போ பார்த்தோம் அப்படின்னா டேட்டா, அதாவது வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணும்போதே நம்ம அதை பார்த்துட்டோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் வேறு ஒன்றுமே இல்லை, ஈக்குவல் டு. இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ஈக்குவல் டு வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்.
இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கூடயே நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை கம்பைன் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது a is equal to 3 நான் கொடுத்துட்டேன். ஸோ இன்கேஸ் இந்த ஏன்ற வேல்யூ இருக்குல்ல, இது கூடயே எனக்கு வந்து ஒரு 3 திரும்ப அகெயின் வந்து ஒரு 3 or 2 ஆட் பண்ணும். ஸோ நான் என்ன கொடுக்கலான்னா ஒரு சிம்பிளான வழி a is equal to 3 + 2 இப்படின்னு கொடுக்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். இப்போ இந்த 5 கூட நான் வந்து திரும்ப ஒரு 7 சம்திங் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருந்தால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி இந்த ஏல வந்து 5 தான் இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஸோ டேரெக்டாக ஆட் பண்ணி அந்த ஏல அது வந்து அப்டேட் ஆகிடுச்சுன்னா இன்னும் நம்மளோட ஒரு டிஃபிகல்ட்டி குறையும் இல்லை, நம்ம வந்து இன்னும் ஸ்பீடாக கோட் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரையும் நம்மளோட அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரையும் கம்பைன் பண்ண முடியும். எப்படின்னா a + is equal to 7 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகும்னா a is equal to a + 7 அப்படின்னு போயிட்டு இன்டர்பிரட்டர் வந்து அதை ஸ்டடி பண்ணிக்கும். ஸோ அது என்ன பண்ணால் ஆல்ரெடி ஏல இருக்க வேல்யூ கூட நம்ம என்ன வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூ ஆட் பண்ணி திரும்ப அதை ஏலே அப்டேட் பண்ணிவிடும். இன்கேஸ் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி ஏல 5 இருக்குது, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஏ கூட 7 ஆட் பண்ணி திரும்ப அதை ஏக்கே அசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் ஏ கூட 7 ஆட் பண்ணி இப்போ ஏல பார்த்தீங்கன்னா 12 அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து எப்படி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கூட நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை கம்பைன் பண்ணலான்றது. இது வந்து ப்ளஸுக்கு மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கூட நீங்கள் எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸையுமே கம்பைன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன் ஈக்குவல் டு இப்போ வந்து 12 இருக்குது. ஸோ 12 12 ஆர் 144 எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏல 144 இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா அல்டிமேட்டாக ஏன்ற வேல்யூவில் 12 இருக்குது, அது கூட நீ 12 மல்டிப்ளை பண்ணி திரும்ப அந்த வர அவுட்புட்டை நீ ஏலேயே அசைன் பண்ணிவிடு ஆர்எல்ஸ் அப்டேட் பண்ணிடு அப்படின்னு வந்து இன்டர்பிரட்டருக்கு சொல்லுது. ஸோ அதை தான் வந்து இன்டர்பிரட்டருக்கும் பண்ணுது. இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஆப்ரேட்டர்ஸ் கூடயுமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸை ஈஸியாகவே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் தான் ஜஸ்ட் உங்களோட வேரியபிள், அதுக்கப்புறம் உங்களோட அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், தென் ஈக்குவல் டு சைன், தென் என்ன வேல்யூ வச்சு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்தாலே போதும். அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டர்பிரட்டர் பார்த்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், நிறைய பேர் நம்மளுக்குள்ளே யூஸ் பண்ணிப்போம். அதாவது நம்மளே ஒருத்தவங்க கம்பேர் பண்ணிப்போம்ல, அதாவது இந்த பின் நல்லா இருக்குது, ஸோ இதை விட இந்த பின் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் ரேட் கம்பேரிசன்ஸ், இந்த சட்டை காஸ்ட்லியாக இருக்குது, இந்த சட்டை வந்து காஸ்ட் கம்மியாக இருக்குது, அது நல்லா இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு விதமான கம்பேரிசன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரியே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் கம்பேர் பண்ண முடியும். பிகாஸ் கம்பேரிசன்றது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் தான். ஏதாவது ஒரு கண்டிஷன், அதாவது இதை விட இது சின்னதாக இருந்தால் இது நடக்கணும், இதை விட இது பெருசாக இருந்தால் இது நடக்கணும், அப்போ அங்கே எல்லாமே கம்பேரிசன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அல்டிமேட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு திங் ஈக்குவல் டு. இது என்ன செக் பண்ணும் அப்படின்னா இந்த வேல்யூவும் இன்னொரு வேல்யூவும் ஈக்குவலாக, அதாவது இப்போது ஏல வந்து இப்போது ஏன்ற வேரியபிள் இருக்குது, இதுக்குள்ளே 144 அப்படின்ற வேல்யூ இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா யூசர்லேருந்து ஒரு இன்புட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம இன்புட் வாங்குறதுக்கு கற்றுக்கல, ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. யூசர்லேருந்து ஒரு இன்புட் வாங்குகிறோம், அவங்களும் 140, அவங்க வந்து சம் வேல்யூ என்டர் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு என்னென்னா சப்போஸ் யூசர் என்டர் பண்ண வேல்யூவும் நம்மளோட வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா யூசர் வந்து அந்த நம்பரை கெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும், இந்த நம்பரும் அதாவது யூசர் இன்புட் கொடுக்குற நம்பரும் நம்மளோட நம்பரும் சேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அதாவது டபுள் ஈக்குவல் டு போட்டு 144 அப்படின்னு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பூலியன் வேல்யூஸ் தான் அவுட்புட்டாக தரும், எய்தர் ட்ரூ ஆர் எல்ஸ் ஃபால்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது இஃப் எல்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் பார்க்கல, நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்னால் இதை பற்றிலாம் பார்ப்போம். பட் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னால் நீங்கள் வந்து அங்கே தான் அப்ளை பண்ணுவீங்க, ஆர் எல்ஸ் சம்வேர் எங்கேயாவது லாஜிக்கல் சால்விங் தேவைப்படும் போது அங்கே இதை அப்ளை பண்ணிப்பீங்க. ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டர் தான் பார்த்துருக்கோம், அது ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல். ஸோ வேல்யூ வந்து ஈக்குவலாக செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிட்டோம். இன்கேஸ் இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர். நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டரோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈக்குவல் டு. ஸோ இதான் வந்து நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டரோட சின்டாக்ஸ். ஸோ
இஸ் நாட் ஈக்குவல் டு 144 அப்படின்னு போட்டோன்னா ஃபால்ஸ்னு வரும். பிகாஸ் ஏலியும் 144ன்ற வேல்யூ தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணுற வேல்யூ 144. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம். ஸோ அதனால் நம்மளுக்கு வேறு அவுட்புட் வந்து ஃபால்ஸ். ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஏ நாட் ஈக்குவல் டு 140 கொடுத்தோன்னா ட்ரூன்னு வரும். பிகாஸ் ஏவும் 142 சேம் கிடையாது. பிகாஸ் ஏல இருக்கிற வேல்யூ வந்து 144 அந்த நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து அதாவது யூசர் கொடுத்துருக்க வேல்யூ வந்து 142. ஸோ அதனால் ரெண்டுமே சேம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் அண்ட் லெஸ் தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 கிரேட்டர் தேன் 2. ஸோ கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்து அப்போ ஒரு ஆரோ. அதுக்கப்புறம் வந்து இதுவும் கண்டிப்பாக ஒரு பூலியன் தான் தரும். இங்கே ஃபால்ஸ். பிகாஸ் 1 வந்து 2 விட பெருசு கிடையாது. 2 லெஸ்ஸர் தேன் 3. 2 லெஸ்ஸர் தேன் 3 தான். ஸோ அதனால் இது வந்து ட்ரூ வந்து அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அது வந்து ஒன்றும் பெருசு இல்லை. ஜஸ்ட் இந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஜஸ்ட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணது தான். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து யூசர் இன்புட் கொடுக்கும்போது அவங்களும் 2வே கொடுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம ஈக்குவாலிட்டி செக் பண்ண முடியாது. ஜஸ்ட் அதுக்கு நம்ம 2 கண்டிஷன் போட முடியாது இல்லையா. ஈக்குவலானு செக் பண்ணணும், லெஸர் தேன்னு செக் பண்ணணும். இன்கேஸ் வந்து 2 ஈக்குவலாக இருந்தாலும் அந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ரேட்டர் ஜஸ்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 கொடுத்தீங்கன்னா ட்ரூ தான் வரும். பிகாஸ் இது வந்து கிரேட்டரான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணும் கிடையாது, ஈக்குவல் டு 2 செக் பண்ணும். ஆமாம். ஸோ அதனால் 2 வருது. இது ஏன் நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபால்ஸ் வரும். இதே மாதிரி நீங்கள் லெஸர் தேனுக்கு பண்ண முடியும். 2 லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு 3 இப்படி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வர வேல்யூ வந்து அவுட்புட் வந்து சேமாக தான் வரப்போகுது. பிகாஸ் 2 வந்து 3யை விட லெஸ், அதே மாதிரி அது ஈக்குவலும் கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து ஈஸியாக வந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் சேம் 3யை இன்புட்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வரது ட்ரூவாக தான் வரும். பிகாஸ் 3 and 3 ஆர் ஈக்குவல். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இப்போதைக்கு பார்த்துருக்க ஆப்ரேட்டர்ஸ். நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வேர்லெஸ் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானோட இன்ட்ரடக்ஷன், அப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதை பற்றி மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெண்டிங் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்ஸில் நம்மளால் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான குவிஸ் லிங்க் இருக்குது. அட்டென்ட் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ மறக்காமல் அட்டென்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டெப்ஸ் இன்னும் வர இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். பை.